ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான புலாவ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 2லேருந்து 3 நறுக்கி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில், புதினா மல்லி கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஹோல் கரம் பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சுக்கோங்க. நல்லா சூடானோன்னே நெய் 2 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ செஞ்சுக்கலாம். இப்போ அதில் அந்த பட்டையெல்லாம் போடுங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோன்னே ஆனியன் சேர்க்கணும். இப்போ நம்ம அதில் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கீறி வச்சுருந்த மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க. அது மேலே படாமல் இருக்கிறதுக்காக கரண்டியை வச்சு கொஞ்சம் தூரமாக பண்ணுங்கள். இப்போ அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு இதில் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கணும். வதங்கட்டும். வேணுன்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டையும் போட்டுக்கோங்க. அதில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். புதினாவோட ஃப்ளேவர் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதனால் புதினா நிறையா சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் புலாவ். இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியும் ஊற வச்சு ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே அதை நல்லா அலசி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நான் இந்த கிளாஸில் தான் நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம நார்மலாக 6 போடணும் ரேஷியோ. இப்போ 1 டம்ளர் குறைச்சி 5 போட்டுக்கிட்டால் போதும். நமக்கு 5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சோடனே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ 3 விசில் வந்தோன்னே இறக்கி வச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான எம்மியான புலாவ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது போல் உங்களுக்கு ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக சூப்பரான புலாவ் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.